தொடர் தோல்விகளால் தத்தளித்து வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. 9 போட்டிகளில் 5 வெற்றிகளுடன் பாயிண்ட் டேபிளில் 3வது இடத்துக்கு முன்னேறி பிளே ஆஃப் ரேஸிலும் கலந்து கொண்டுள்ளது. இந்த அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக ஆரம்ப போட்டிகளை மிஸ் செய்தார். தற்போது அவர் அணியில் இணைந்தாலும் கூட பந்து வீச்சில் பழைய தாக்கம் அவரிடம் இல்லை. இந்த நிலையில் தன்னுடைய பந்து வீச்சில் பவுண்டரிகள் அடிக்கும் வீரர்களை பழிவாங்கி வம்பிழுக்கும் எண்ணம் பும்ராவிடம் தலை தூக்கி உள்ளது. இது ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. போட்டியின் 13வது ஓவரை பும்ரா வீசினார். அப்போது ஸ்ட்ரைக்கில் நின்ற அபினவ் மனோகர் முதல் பந்தில் சிக்ஸர் விளாசினார். இதனால் பும்ரா கடுப்பான நிலையில் அடுத்த பந்தை ஃபுல் டாஸில் வேகமாக எறிந்தார். ஆனால் அபினவ் சுதாரிப்பதற்குள் பந்து அவரது வயிற்றில் பட்டுவிட்டது. இதில் நிலை குலைந்த அவர் சட்டென சுருண்டு கீழே விழுந்து விட்டார். ஆனால் மனிதநேயமே இல்லாமல் பும்ரா இப்படி நடந்து கொண்டு உள்ளது சரியில்லை எனவும் தன்னுடைய பந்தில் சிக்ஸர்கள் அடிப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் புலம்புகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பும்ரா நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வருகிறார் என சமூக வலைதளங்களில் அவரை கழுவி ஊற்றி வருகின்றனர். முன்னதாக டெல்லி வீரர் கருண் நாயர் பும்ராவின் பந்து வீச்சில் பவுண்டரிகளை விளாசிய போது அவரிடம் வலுக்கட்டாயமாக பும்ரா சண்டைக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது.